வணக்கம். நான் ஏலகிரி போயிருந்தேன். அங்க வந்து பலாப்பழம் ரொம்ப டேஸ்டா இருந்தது. சோ கொஞ்சம் பலாப்பழத்தை எடுத்து சாப்பிடுறப்போ அது நான் எப்படி கடிச்சேனே தெரியல. பலாப்பழத்துல பல்லு உடைஞ்ச முதல் ஆளு நானா தான் இருந்திருப்பேன். கொஞ்சோண்டு ஏதோ பலாப்பழத்துக்குள்ள நெருடுற மாதிரி இருந்தது. அதை எடுத்து பார்த்தேன்னா என்னோட பல்லோட உடைஞ்ச ஒரு பகுதி. நான் அப்பவே டாக்டர் கிட்ட போயிருக்கணும், நான் போகல. இது வந்து நம்ம எல்லாருமே பண்ற ஒரு பெரிய தப்பு. நம்மளோட உடல்ல இருக்கிற சில பாகங்கள் ஒரு வாட்டி போச்சுன்னா திரும்ப வரவே வராது. பல்லுன்றது அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அது எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே, அது பிரச்சனையா மாறலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் போகாத தடுத்துட்டேன். சோ 4 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த மாதிரி விழுந்து. கொஞ்சம் கொஞ்சமா அது விழ நான் பாட்டு சரி நம்மளுக்கு இன்னும் வலிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா செம்ம பல்வலி. பார்த்தா அந்த ரூட் கேனல் அப்படின்ற அந்த பல்லோட ரூட்டே வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் அந்த டாக்டர் கிட்ட போனப்போ அந்த டாக்டர் என்ன திட்டுன்னு திட்டினாங்க. ஏமா படிச்ச பொண்ணா இருக்கிற, உனக்கு வந்து ஒரு செட்டு தான் டீத்ன்றது உனக்கு தெரியாதா? மீத எல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் நீ எப்படி ஸ்கிப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாசமா ஒரு வாரமும் அந்த பல் டாக்டர் கிட்ட நான் போயிட்டு வரேன். சோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிடுச்சு. நடுவுல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு எங்க டைமே இல்ல கீர்த்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என்கிட்ட ஒரு 7 வயசு பையன் இருக்காங்க. அவன் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். எங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டான். டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப கூட வந்து அவன் சீட்ல இருக்க மாட்டான். சுத்திலும் எழுந்து எங்கேயாவது போயிடுவான். டீச்சர் தான் கூட்டு வந்து உட்கார வைக்கணும். அவன் பிரில்லியன்ட் இல்லன்னு விட முடியாது. ஏன்னா சிலதெல்லாம் அவன் புடிச்சான்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிராஸ்பிங் பவர். ஆனா அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் விசிட்ல இதெல்லாம் நான் கேட்டுட்டேன். செகண்ட் விசிட்ல அவங்க கிட்ட வந்து நான் ஒண்ணு மாத்திரம் கேட்டேன். எங்க உங்களோட பிரெக்னன்சி டைம் பீரியட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இம்மீடியட்டா அவங்க கண்ணு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்ல சொல்லுங்களேன், எப்படி இருந்துச்சு உங்களோட பிரெக்னன்சி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து அந்த குழந்தை வயத்துல தங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன பெட் ரெஸ்ட்லயே வச்சிருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து என் ஹஸ்பண்டும் என் கூட இல்ல. இந்த குழந்தை பிறக்காதான்னு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு. எல்லாமே எங்க வீட்டுல வேற என்ன அவ்வளவா கவனிச்சுக்கல. சோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வீட்டுல கூட அப்பா அம்மா இல்ல. சோ எல்லாம் நானே பண்ண வேண்டியது. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அந்த லோன்லினஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம் பீரியட், ஒரு குழந்தை பிரெக்னன்ட் ஆன உடனே அந்த அம்மாவோட மன உணர்ச்சிகள், மைண்ட் செட், அவங்க என்கரேஜ் பண்ற மூட்ஸ், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து டிஃபால்ட் செட்டிங்கா வரும். இன்னைக்கு ஹைப்பர் ஆக்டிவ்னு நம்ம சும்மா குழந்தைய பார்த்த உடனே சொல்லிடுறோம். ஆனா அந்த ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது ஜீனால வர்றது கிடையாது, மரபணுக்களால வர்றது கிடையாது. ஏதோ அந்த குழந்தை வந்து செய்ய வேண்டிய ஒண்ணு அதை அடம் பிடிச்சிட்டு வீம்புக்குன்னு செய்யாத இருக்கிறதுனால வர்றது கிடையாது. எப்பவுமே கிட்டத்தட்ட 98% டைம்ஸ்ல அதோட வேர் பிரச்சனை என்னன்னா, அந்த பிரெக்னன்சி இருந்தப்போ the mother would not have been happy, the mother would not have been relaxed. அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் த மதர், அந்த அழுத்தம், அந்த குழந்தை, அந்த அம்மாவோட மன அழுத்தம்ன்றது அப்படியே அந்த குழந்தையோட உடம்புல ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸா இறங்கும். சோ அதனால வர ப்ராப்ளம்ஸ் தான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியா. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எக்ஸப்ட் ஒரு வெரி ஃபியூ கேசஸ்ல தான் மரபணு சார்ந்தது. மீது எல்லா இதுவுமே வந்து பிரெக்னன்சி ரிலேட்டட் தான். இன்னைக்கு அந்த டாக்டரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த பிரெக்னன்சிய பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால நான் அதுக்கான விலைய அவங்க அந்த குழந்தை இவங்க உயிரோட இருக்கிற அடுத்த ஒரு 50-60 வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அந்த குழந்தை அந்த வயசுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கம்மியா, வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரணும். சோ அந்த pregnancy time period is very important for ladies. ஒருவேளை நீங்க கர்ப்பமா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மனசுல போட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் எதுவா வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுக்காத கணவனா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு உடல் உறவா இருக்கலாம், இல்லைன்னா பினான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், இல்ல நீங்க யார் மேலேயாவது அன்பு வச்சிருந்தீங்க, அப்பாவோ அம்மாவோ, அவங்க தவறி போயிருக்கலாம். பிரச்சனை என்னன்றது முக்கியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு அது டெம்பரரி பிரச்சனை.
அந்த பிரச்சனையை நினைச்சு நீங்க ஏங்க ஏங்க அழுவ உங்க குழந்தைக்கு அது 80 வருஷ பிரச்சனையா மாறும். ஒரு நல்ல மனசளவுல ஆரோக்கியமான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா 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 உங்க மன ஆரோக்கியத்துக்கான பொறுப்பை நீங்க 100% எடுத்துக்கிட்டு உங்களை சந்தோஷமா வச்சிட்டு இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஒருவேளை உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. உங்க குழந்தைக்கு எப்படி அதோட சைஸ் கரெக்டா இருக்கா, இதுக்கு நான் எந்த ஃபுட்டு சாப்பிடணும், இதை நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரியான உங்க மனசுக்கும் உங்க உணர்ச்சிக்கும் இதை நான் எப்படி பண்ணா அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ற அந்த உணர்ச்சிகள், அந்த இதுவை நான் எப்படி ஜெனரேட் பண்ணிக்கணும் அப்படின்றத சயின்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பண்ணுங்க. கத்துக்காத மாத்திரம் பண்ணாதீங்க. நினைவு இருக்கட்டும், உங்க குழந்தையோட முதல் ஸ்கூல் அது உங்களோட வயத்துல இருக்கிறப்பதான். அப்ப அது எந்த பாடம் கத்துக்குதோ அந்த பாடம் தான் அதுக்கு ப்ளூ பிரிண்ட் ஆகும், அதுக்கு அஸ்திவாரமா ஆகும். அந்த அஸ்திவாரம் மேலதான் பில்டிங் எழும்பும். நீங்க அதுக்கப்புறமா எவ்வளவு ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்டினாலும் பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா பில்டிங் எந்த நிமிஷம் வேணாலும் அது கொலாப்ஸ் தான். அதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். The human brain is plastic. அதாவது அது எப்ப வேணாலும் மோல்டு பண்ண முடியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த அட்வான்டேஜை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா you would have given your child a head start. அதுக்கு கொடுத்திருக்கிற ஆரம்பமே நீங்க ஒரு கோல்டன் ஆரம்பத்தை கொடுத்திருப்பீங்க. So take care if you are pregnant. Please, please, please keep yourself happy. திரும்ப ஒரு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.